Hello everyone. Now we are going to see about geocentric theory. ஓகேவா, நம்ம வந்து previous வீடியோல பார்த்துட்டோம் அப்படினே. அதாவது புவிமைய கோட்பாடு. ஓகேவா, இந்த புவிமைய கோட்பாடுடைய என்னது இந்த முந்தின பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படினே. Already we have seen about the first part of geocentric theory. Okay, it is a continuation part. ஓகேவா, it is a அதோட தொடர்ச்சியான பகுதி. ஓகேவா, the two motions were bushing அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், இரண்டு விதமான இயக்கங்கள். ஓகேவா, இரண்டு விதமான இயக்கங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம், அதாவது அந்த நிலவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி, ஓகே, the moon is moving from earth east to west in daily motion. Okay, in daily motion. So moon is moving from east to west in daily motion. So it will observe that it will rotate the earth, okay, in daily per day. Okay வா, அப்போ நிலவானது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழன்று பூமியை ஒரு நாளைக்கு ஒரு கால அளவில் சுற்றி வருவதாக இருக்கிறது. ஓகேவா, நிலவானது பூமியை ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த கால அளவில் சுற்றி வருகிறது. ஓகேவா, நிலவானது இன்று சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலவானது இன்று அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அருகில் இருந்துச்சுன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும், அது பரணி நட்சத்திரத்துக்கு அருகில். ஓகேவா, நாளைக்கு வந்து அந்த நிலவானது வானில் பரணி நட்சத்திரத்துக்கு அருகில் இருந்தால் மறுநாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எங்க இருக்கும், கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி நிலவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி 24 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழல்வதாக தெரிகிறது. ஓகேவா, நிலவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து 27 நாட்களுக்கு பிறகு, ஓகே புரியுதா, 27 நாட்களுக்கு பிறகு ஆஃப்டர் 27 டேஸ் 27 நாட்களுக்கு பிறகு அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வருவதாக அமைகிறது. அப்போ இந்த இரண்டு இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அமைகிறது. ஓகே, these two motion, புரியுதா, இந்த இரண்டு மோஷன்களும் வேர் புஷிங். ஓகே, புஷிங். ஓகேவா, அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அமைகிறது. Very soon astronomers like Aryabhatta said that earth is spinning in its axis, that is cause of apparent daily motion from east to west. ஓகேவா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஆரியப்பட்டா என்கிற வானவியல் அறிஞர்கள் ஏதாவது என்ன சொல்றாங்கன்னா, பூமியானது அதனுடைய அச்சில் தான் சுழல்கிறது. ஓகே, எர்த் இஸ் ஸ்பின்னிங் இன் இட்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அப்போ இந்த ஆரியப்பட்டா போன்ற வானவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமியானது அதனுடைய அச்சில் தான் சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ நிலவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் இயக்கத்திற்கு இது ஒரு காரணம். சரியா, நிலவானது கிழக்கிலிருந்து, ஓகேவா, ஈஸ்ட் டு வெஸ்ட், கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரக்கூடிய இந்த இயக்கத்திற்கு இது ஒரு காரணம். ஓகேவா, whereas eastward motion of moon in the celestial sphere with a period of about 27 days was seen as the actual motion of celestial object. ஓகேவா, அதாவது whereas
eastward motion of moon in the celestial object sphere with a period of about 27 days was seen as the actual motion of celestial object. அதாவது இந்த மாதிரி அதாவது 24 இந்த மாதிரி நிலவுடைய இந்த 24 கொண்ட இந்த கிழக்கு நோக்கி இந்த இயக்கமானது ஓகேவா நிலவில் தோன்றக்கூடிய இந்த 24 இயக்கம் கொண்ட ஓகேவா 24 கொண்ட இந்த இயக்கமானது ஓகேவா இந்த கிழக்கு நோக்கிய இயக்கமானது செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் விண்ணுலக பொருளின் ஓகேவா விண்ணுலக பொருளின் அதாவது விண்கோளம் இந்த விண்கோளத்தில் நடக்கக்கூடிய 24 கொண்ட இந்த கிழக்கு நோக்கிய இந்த இயக்கமானது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவல் மோஷன் ஆஃப் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் ஓகேவா அந்த விண்ணுலக பொருளினுடைய ஒரு உண்மையான ஒரு இயக்கம் ஓகே அப்போ விண்கோளத்தில் ஓகேவா விண்கோளத்தில் நடக்கக்கூடிய இந்த 24 கொண்ட இந்த கிழக்கு நோக்கிய இயக்கமானது ஈஸ்ட்வர்ட் மோஷன் ஓகேவா ஈஸ்ட்வர்ட் மோஷன் இந்த கிழக்கு நோக்கிய இயக்கமானது என்ன சொல்றாங்கன்னா விண்ணுலக பொருளினுடைய ஒரு உண்மையான இயக்கம் ஓகே thus the geocentric model that is description of the universe with the spherical and spinning the earth at the center and the sun moon stars and planet all orbit the earth and emerge in the various cultures geocentric model இந்த மாதிரியான geocentric model ஓகேவா அதாவது that is description of the universe spherical and spinning earth at the center and the sun moon stars and planet all orbit at the earth emerge in the various cultures ஓகேவா அப்போ இந்த மாதிரி சுழலக்கூடிய கோள வடிவிலான ஓகேவா இந்த மாதிரி கோள வடிவிலான சுழலக்கூடிய இந்த சன் சூரியன் ஓகேவா மூன் அண்ட் ஸ்டார்ஸ் ஓகேவா இந்த பூமியை மையமாக கொண்டு ஓகேவா அப்போ இந்த இந்த மாதிரியான கோள வடிவலான இயங்கக்கூடிய பூமியை மையமாக கொண்டு ஓகேவா பூமியை மையமாக கொண்டு சூரியன் நிலா நட்சத்திரங்கள் மற்றும் பிற கோள்கள் அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன என்ற இந்த புவிமைய கோட்பாடானது பல்வேறு நாகரிகத்தில் தோன்றியது ஓகேவா அப்போ இந்த மாதிரி இங்க நாம் கோள வடிவமாக இயங்கக்கூடிய பூமியை மையமாக கொண்டு சூரியன் நிலா நட்சத்திரங்கள் மற்றும் பிற கோள்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன என்ற இந்த புவிமைய கோட்பாடை இந்த புவிமைய கோட்பாடானது பல்வேறு நாகரிகத்தில் தோன்றியது ஓகே இப்போ in Greece this model was put forth by Greek philosopher Plato and his disciple Aristotle in 6th century BC before Christ ஓகேவா அதாவது இன் கிரேக்க நாடு பாத்தீங்கன்னா இந்த 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 மாடலானது எப்படி கிரீக் பிலாசபர் கிரேக்க தத்துவ அறிவியலாளர் ஓகேவா பிளாட்டோ அண்ட் அவருடைய சீடர் அரிஸ்டாட்டில் ஓகேவா அவருடைய அரிஸ்டாட்டில் அவரால் 6ஆம் நூற்றாண்டில் ஓகேவா 6ஆம் நூற்றாண்டில் அதாவது என்னது பிஃபோர் கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஓகேவா கிட்டத்தட்ட கிமு சொல்லுவாங்கல்ல கிமு என்னது கிமுனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு சொல்லுவாங்கல்ல அதான் கிமு பிசி பிஃபோர் கிறிஸ்ட் ஓகேவா அப்போ இன் கிரேக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஓகேவா இந்த திஸ் மாடல் வாஸ் புட் forth by கிரீக் பிலாசபர் அதாவது கிரேக்க தத்துவ அறிவியலாளர் பிளாட்டோ அண்ட் ஹிஸ் டிசிபிள் அரிஸ்டாட்டில் அவருடைய சீடர் டிசிபிள் என்னமா சீடர் ஓகேவா அவருடைய சீடர் அரிஸ்டாட்டில் என்பவரால் 6ஆம் நூற்றாண்டில் ஓகேவா கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஓகேவா கிமு 6ஆம் நூற்றாண்டில் முன்மொழியப்பட்டது
ஓகே, முன்மொழியப்பட்டது. It was standardized. Okay, it was standardized by a great Greco-Roman mathematician Ptolemy. Ptolemy in 2nd century AD. ஓகேவா? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டில், ஓகேவா, 2ஆம் நூற்றாண்டுல வந்து தாலமி, ஏற்கனவே 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால், அதாவது கிரேக்க கத்தோலிக்க என்னது கணிதவியலாளர், ஓகேவா, கிரேக்க கத்தோலிக்க ரோமன் கத்தோலிக்க கணிதவியலாளர் தாலமி என்பவரால் இந்த மாடலானது 2ஆம் நூற்றாண்டில் வரையறுக்கப்பட்டது. ஓகேவா, 2ஆம் நூற்றாண்டில் வரையறுக்கப்பட்டது. Similar model is seen in this Siddhantic astronomy in India, like Aryabhatian of Aryabhata. அதாவது இந்த மாடலானது இந்தியாவில் எங்க இருக்குன்னா ஆரியப்பட்டாவினுடைய ஆரியப்பட்டியம் என்ற ஒரு வானவியல் நூலில் இது அமைந்துள்ளது. ஓகேவா, இந்த சித்தாந்தம், ஓகேவா, இந்த சித்தாந்தம் மாடலானது இந்தியாவில் எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவில் ஆரியப்பட்டாவினுடைய ஆரியப்பட்டியம் என்ற ஒரு வானவியல் நூலில் இந்த சித்தாந்தம் அமைந்திருக்கிறது. ஓகேவா, இதான் இது ஜியோசென்ட்ரிக் தியரி, புவிமைய கோட்பாடு. ஓகே, தேங்க்யூ.